9வது ஸ்லோகம். தத்ர ஹ வா ஏனம் தேவர்ஷிஹி ஹம்சயானேன பிதரம் பகவந்தம் ஹிரண்யகர்ப்பம் உபலபமானஹ சஹசா ஏவ உத்தாய அர்ஹணேன சஹ பிதா புத்ராப்யாம் அவஹித அஞ்சலிஹி உபதஸ்தே. தத்ர ஹவா ஏனம் தேவர்ஷிர்ஹம்சயானேன பிதரம் பகவந்தம் ஹிரண்யகர்ப்பமுபலபமான சஹசைவோத்தாய அர்ஹணேன சஹ பிதா புத்ராப்யாம் அவஹிதாஞ்சலிஹி உபதஸ்தே. தத்ர ஹவா ஏனம் தேவர்ஷிஹி ஹம்சயானேன பிதரம் பகவந்தம் ஹிரண்யகர்ப்பம் உபலபமானஹ சஹசா ஏவ உத்தாய அர்ஹணேன சஹ பிதா புத்ராப்யாம் அவஹித அஞ்சலிஹி உபதஸ்தே. இந்த டைமில் நாரத முனி பிரியவிரதனுக்கு அத்தியாத்ம ஞான உபதேசம் கொடுத்துட்டு இருந்தார். ஸ்வயம்புவ மனுவும் புத்திரனான பிரியவிரதனை இந்த பூமி பரிபாலனத்துக்கு கொண்டு வரதுக்காயிட்டு முயற்சி பண்றதுக்காயிட்டு அங்க வந்து சேர்ந்திருந்தார். நாரத முனி சொந்தம் பிதாவான பிரம்மாவை பார்த்தோன ஸ்வயம்புவன் பிரியவிரதன் இவாளோடு கூடி சேர்ந்து எந்திருந்து நின்று கைகள் கூப்பி தொழுது பிரம்மாவை ஸ்வீகரித்தார். தத்ரா அங்க அந்த கந்தமாதன பர்வத தாழ்வரேல மந்தர பர்வதத்தோடு தாழ்வரேல ஹ வா ஆகட்டும் ஏனம் ஹம்சயானேன ஹம்சவாகனத்தில் வந்த ஹிரண்யகர்ப்பம் பகவந்தம் பிதரம் பரம்பொருளே ஆன ஹிரண்யகர்ப்பனான அதாவது தேஜஸ்வியான பிதரம் அப்பாவான பிரம்மாவை தேவர்ஷிஹி தேவர்ஷியான நாரத முனி உபலபமானஹா ரொம்ப பக்கத்துல பார்த்தார். சத்தியலோகத்திலேருந்து பூலோகத்துக்கு இறங்கி வந்து பிரியவிரதன் இருக்கிற அந்த மந்தர பர்வதத்துக்கு முன்னால வந்து நின்று இருக்கார். இப்ப பிரம்மா அந்த கந்தமாதன பர்வதத்துக்கு வந்திருக்கார். அந்த தாழ்வரையில நிற்கிறார். அதை பார்த்தார். நாரத முனியாக்கும் முதல்ல பார்த்தது அப்பாவான பிரம்மா முன்னால வந்து நின்னோன நாரத முனி பிரியவிரதனுக்கு அத்தியாத்ம ஞான உபதேசம் கொடுத்துட்டு இருந்த டைமா இருந்தது. நாரத முனி பிரம்மா வந்ததை கவனிச்சுட்டு அதிசீக்கிரமா பெடஞ்சு எந்திருந்தார். ரெஸ்பெக்ட்ஃபுல்லாயிட்டு வணங்கி நின்னார்.
നാരദമുനി പിതാ പുത്രാഭ്യാം സഹ, അപ്പാവും പുത്രനുമാണ്, അതാണത് സ്വയംഭൂവ മനുവോട് കൂടിയിട്ടും പ്രിയവ്രതനോട് കൂടിയിട്ടും സഹസാ ഏവ അതിശീഘ്രമേ ഉത്തായ എന്തിനെന്ത് നിന്നുണ്ട് റെസ്പെക്റ്റ്ഫുൾ ആയിട്ട് സ്വന്തം പിതാവാന ബ്രഹ്മാവ് ആദരിച്ചാർ. ബ്രഹ്മാവ് സ്വയംഭൂവ മനുവും ദേവർഷിയാണ് നാരദമുനിയും വണങ്ങി നിന്ന സ്വയംഭൂവ മനുവും ദേവർഷി നാരദമുനിയും ബ്രഹ്മാവോട് പുത്രകളാക്കും. അപ്പാവാന് ബ്രഹ്മാവ് സ്വയംഭൂവ മനുവും ദേവർഷിയാണ് നാരദമുനിയും വണങ്ങി നിന്ന സ്വയംഭൂവ മനുവോട് പുത്രൻ പ്രിയവ്രതനും ആദരവോട് കൂടിയിട്ട് വണങ്ങി നിന്നാർ. കൽപ്പ ആരംഭത്തിലെ ഇരിக்கிற ദേവനാക്കും ബ്രഹ്മ പരമ്പൊരുളോട് രജോ ഗുണമൂർത്തി ഭാവമാക്കും ബ്രഹ്മാവുക്കുള്ളത്. ബ്രഹ്മ പ്രത്യക്ഷമായിട്ട് അവതരിച്ചോണ് അവ എല്ലാവരും റെസ്പെക്റ്റ്ഫുൾ ആയിട്ട് എന്തിരുന്ന് നിന്ന അർഹണേന അവ നന്ന പൂജിച്ച ബ്രഹ്മാവ് അവഹിത അഞ്ചലിഹി കൈകളെ നന്ന കൂപ്പി തൊഴുതുണ്ട് ബ്രഹ്മാവ് 10 കൈകളെ നന്ന കൂപ്പി തൊഴുതുണ്ട്. സ്തുതിച്ചുണ്ട്. ഉപദസ്തെ നന്ന ഉപാസിച്ചുണ്ട്. ബ്രഹ്മാവോട് പക്കത്തില് അവ ഭവ്യതയോട് കൂടിയിട്ട് താഴ്ന്ന് വണങ്ങി നിന്ന തലയെ കുമ്പിട്ട് നിന്ന. പത്താമത് ശ്ലോകം. ഭഗവാൻ അഭി ഭാരത തത് ഉപനീത അർഹണഃ സൂക്തവാക്യേന അതിതരാം ഉദിത ഗുണഗണ അവതാര സുജയഃ പ്രിയവ്രതം ആദി പുരുഷഃ തം സദയ ഹാസ അവലോക ഇതി ഹ ഉവാച. ഭഗവാനഭി ഭാരത തത് ഉപനീതാർഹണഃ സൂക്തവാക്യേന അതിതരാം ഉദിത ഗുണഗണ അവതാര സുജയഃ പ്രിയവ്രതം ആദിപുരുഷഃ തം സദയ ഹാസ അവലോക ഇതി ഹോവാച. ഭഗവാൻ അഭിഭാരത തദുപനീതാർഹണ സൂക്തവാക്യേനാദിതരാമുദിത ഗുണഗണാവതാര സുജയ പ്രിയവ്രതമാദിപൂരുഷസ്തം സദയ ഹാസാവലോക ഇതി ഹോവാച. சதுர்முகன் அப்படிங்கிற பிரம்மா സ്വന്തം പുത്രനോട് പൂജയും സ്തുതികളും സ്വീകരിച്ചതുക്കപ്പുറം നാരദ മഹർഷിയോട് എടുത്തുകാക്കുമേ വന്നിരിക്കുന്നത്. നാരദ மகர்ஷியாக்குமே பிரியவிரதனுக்கு பகவத் தத்துவத்தை உபதேசிச்சுருக்கிறது. நாரத மகர்ஷி முன்னிலையில நின்னுண்டாக்குமே பிரம்மாவை பூஜை பண்றது. அதனால
நாரத மகர்ஷியோட பூஜையும் ஸ்துதிகளும் எல்லாம் ஸ்வீகரிச்சதுக்கு அப்புறம் பிரியவிரதன் கிட்ட இப்படி சொன்னார். பாரதா, பரீட்சித்து ராஜாவே அப்படின்னு கூப்பிட்டு ஸ்ரீசுகன் இங்க சொல்றார். அதாக்கும் பாரதா, பரத வம்சத்துல ஜனிச்சவரே, பகவான் ஆதிபுருஷா அபி രജോഗുണം സ്വീകരിച്ചുണ്ട് അവതരിച്ച പരമ്പൊരുൾ കൽപ്പ ആരംഭത്തില് സ്വയം ഉത്ഭവിച്ച സ്വയംഭൂവാണ്, പരബ്രഹ്മമേ ആണ് ബ്രഹ്മാകൂടിയും. തത് ഉപനീത അർഹണഃ. നാരദൻ, പ്രിയവ്രതൻ, സ്വയംഭുവ മനു ഇവാളെല്ലാം നന്നാ പൂജ ചെയ്യപ്പെട്ട് ഇവ എല്ലാരും റെസ്പെക്റ്റോട് കൂടിയിട്ട് ബ്രഹ്മാവ് പൂജ പണിയുണ്ട്. സൂക്തവാക്യേന അവളെല്ലാം ഉപയോഗിച്ച நல்ல நல்ல வார்த்தைகளால அதிதராம் ரொம்ப ஜாஸ்தியாக உதிதம் வெளியில வர்ஷிக்கப்பட்ட பிரம்மஸ்துதிகள் அவ எல்லாம் பிரம்மாவை நன்னா ஸ்துதிச்சா. ரொம்ப உத்தமோத்தமமான வார்த்தைகளால ஸ்துதிச்சா. குணகண அவதார பிரம்மாவோடு குணகணங்களும் அவதார கதைகளும் அவ ஸ்துதிச்சா. சுஜயஹா, பிரம்மாவோடு ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான அந்த சிருஷ்டி மகத்துவம் எல்லாம் அவ ஸ்துதிச்சா. இந்த பிரபஞ்சവുമായി எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லாத, கர்மபந்தனமில்லாத பிரம்மாவோடு கர்மத்தை சம்பந்திச்சு அவ நன்னா ஸ்துதிச்சோனே. பிரம்மா என்ன பண்ணினார்? நாரதர், பிரியவிரதன், സ്വയംഭുവമനു ഇവാളെയെല്ലാം സദയ കാരുണ്യത്തോടു കൂടിയിട്ട് ഹാസ പുന്നകയോടു കൂടിയിട്ട് അവലോകഹ പാത്തുണ്ട്. തം அந்த பிரியவிரதம் பிரியவிரதன் கிட்ட இது இப்படி உவாஜ ஹா சொன்னார். ആശ്ചര്യന്താനിത്. ആത്മജ്ഞാനിயான പ്രിയവ്രതനെയാക്കും ഉപദേശിக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறார் பிரம்மா. ஆத்மதர்சனம் சாட்சாத்கரிச்ச பிரியவிரதனை பூமியில இருக்கிற இந்த வாழ்க்கைக்கு கொண்டு வரதுக்காயிட்டு ஸ்வயம்புவ மனுவோடு பிரயத்னம், அதுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் உண்டாகாம இருந்தோன இதா இங்க பகவானோடு இச்சைப்படி பகவானேயான பிரம்மா பிரியவிரதனுக்கு முன்னால பிரத்யட்சமாயிட்டு பிரியவிரதன் கிட்ட இப்படி சொன்னார். ஆத்ம சாட்சா்காரம் கிடைச்ச பிரியவிரதனுக்கு பகவானாயிட்டே மாறின, அத்வைத பாவமாயிட்டு மாறின பிரியவிரதனுக்கு, நான் அப்படிங்கிற ஈகோ இல்லாத பிரியவிரதனுக்கு பிரகிருதியுமாயிட்டு அட்டாச்மெண்ட் உண்டாகிறது எப்படி சாத்தியம்? பிரம்மதேவன் என்னவாக்கும் சொல்ல போறார் அப்படின்னு நமக்கு பார்க்கலாம். நானும் இந்த பிரபஞ்சமும் பரபிரம்மவும் ஒன்று அப்படிங்கிற சமபாவனை வந்து சேர்ந்த பிரியவிரதனை மறுபடியும் இந்த பிரகிருதி விஷயங்களில் இன்வால்வ் செய்ய வைக்கிறதுக்கான பிரம்மாவோட முயற்சி, அதை நம்ம ஸ்ரீசுகன் வர்ணிக்கிற கதைகள் வழி தெரிஞ்சுக்கலாம். மனுஷ ஜென்மம் அதனோட லட்சியம் அப்படிங்கிறது ஆத்ம சாட்சா்காரமாக்கும், பகவத் தர்சனம் கிடைக்கிறது அப்படின்னாக்கும், ஆத்ம தர்சனமாக்கும் சாட்சாத்காரம் அது கிடைச்சாச்சு பிரியவிரதனுக்கு. அப்படி இருக்கிற பிரியவிரதன் மறுபடியும் எப்படியாக்கும் இந்த பிரபஞ்சத்துல வாழ்ந்துண்டு புத்திரர்களுக்கு ராஜ்யபாரத்தை ஏൽപ്പിച്ചു கொடுத்துட்டு அவர் பரமபதம் பிராபிச்சார்.
இந்த பூமியை பரிபாலனம் பண்ணிட்டு கொஞ்ச நாளைக்கு வாழ்ந்துண்டு அதுக்கப்புறமா புத்திரர்களுக்கு ராஜ்யத்தை பிரிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவரு ஐஸ்வரம் பதம் சமகாத் அந்த விஷ்ணு பதத்தை பிராபிச்சார் அப்படின்னாக்குமே 4வது ஸ்கந்தத்துல நம்ம பார்த்தோம். ஸ்ரீசுகன் கோடு போட்டு சொல்லி இருந்ததை பார்த்தோம். அது எப்படி சாத்தியமாச்சு அப்படிங்கிறதாக்கும் நம்ம இனி வரும் ஸ்லோகங்களில் பார்ப்போம். ஸ்ரீ பகவானுவாஜ 11வது ஸ்லோகத்திலிருந்து 19வது ஸ்லோகம் வரைக்கும் பிரம்மதேவன் பிரியவிரதன் கிட்ட உபதேசம் பண்றதாயிட்டாக்கும் நம்ம பார்க்கிறோம். அதனால ஸ்ரீ பகவானுவாஜ 11வது ஸ்லோகம். நிபோத தாதா இதம் ருதம் பிரவீமி மா அசூயிதும் தேவம் அர்ஹசி அப்ரமேயம் வயம் பவஹ தே தத ஏஷஹ மஹர்ஷிஹி வஹாம சர்வே விவசாஹ யஸ்ய திஷ்டம். நிபோததாதேதம் ருதம் பிரவீமி மாசூயிதும் தேவமர்ஹஸ்ய பிரமேயம் வயம் பவஸ்தே தத ஏஷ மஹர்ஷேர்வஹாம சர்வே விவசாயஸ்ய திஷ்டம். ஸ்ரீ பகவான் பிரம்மா இப்படி சொன்னார். புத்ரா, நான் சொல்லறத நன்னா கவனமாயிட்டு கேளு. நான் சொல்லற விஷயம் அப்படிங்கிறது உண்மையாக்கும். பிரம்மாவாயிருக்கிற நானும் ஸ்ரீ பரமேஸ்வரனும் அதே மாதிரி பிரியவிரதா உன்னோடு அப்பாவான ஸ்வயம்புவ மனுவும் நாரத முனியும் எல்லாரும் அந்த பரம்பொருளோடு ஆജ്ഞய அதேபடி ஸ்வீகரிச்சுண்டாக்கும் இருக்கும். அப்படி இருக்கிற அந்த பரம்பொருளை ஒருபோதும் அனுசரிக்காதக்கு இருக்கப்படாது. இந்த ஸ்லோகத்தை பிரம்மதேவன் ஆரம்பிக்கிறதா ஆயிட்டாக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸ்ரீ பகவானுவாஜா அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகங்களை ஆரம்பிக்கப்படுறது. பரபிரம்மம் சத்குண ரஜோகுண தமோ குணங்களை സ്വീകരിച്ചിട്ടുണ്ട്. இந்த பிரபஞ்சத்தில் അവതരിച്ചാൽ സദ്ഗുണത്തെ സ്വീകരിച്ച് വിഷ്ണുവായിട്ടും രജോഗുണത്തെ സ്വീകരിച്ച് ബ്രഹ്മാവായിട്ടും തമോ ഗുണത്തെ സ്വീകരിച്ച് ശ്രീരുദ്രനായിട്ടും ഇங்கே രജോഗുണം സ്വീകരിച്ച ബ്രഹ്മ പരബ്രഹ്മത്തോട് அந்த നിർഗുണ സ്വരൂപിയോട് സകാമ സ്വരൂപിயான ബ്രഹ്മ பிரியவிரதனுக்கு உபதேசங்கள் பண்றதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். தாதா அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகத்துல பிரியவிரதனை பிரம்மா கூப்பிடுறார். ரொம்ப ரொம்ப பிரியமா இருக்கிற குழந்தை பிரியவிரதா, സ്വയംഭുവൻ എന്നോട് പുത്രനാക്കും, നീ സ്വയംഭുവ മനുവോട് പുത്രനാക്കും
அதனால நீ எனக்கு புத்திரன் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. அப்பா தான் புத்திரனாயிட்டு ஜனிக்கிறது, அதனால நீ எனக்கு புத்திரன் தான். நீயும் நானும் തമ്മിൽ எந்த ஒரு വ്യത്യാസവും இல்லை. என்னோட தீர்மானங்கள் என்னவாக்குமோ அதை நீ செஞ்சுதான் தீரணும். இதம் இப்போ நான் உங்ககிட்ட சொல்லுற விஷயத்தை நிபோத நீ நன்னா புரிஞ்சுக்கோ. என்கிட்ட எந்த ஒரு ஆர்கியூவும் பண்ணாதக்கு நான் சொல்லுறத கேட்டு அதுபடி பிரவர்த்திக்கவும் செய்யணும். ரிதம் உண்மையான விஷயத்தையாக்கும் நான் இப்போ உங்ககிட்ட பிரவீமி சொல்லுறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ. மா அசூயிதும் தேவம் ஒருபோதும் பரம்பொருளோடு ஆக்கிரகங்களுக்கு தடசமாயிட்டிருக்க கூடாது. பரம்பொருளை അനുസരിക്കണം, ധിക്കരിക്കக்கூடாது. അപ്രമേയം പ്രമാണങ്ങളിലെ ഇല്ലാത്തതാണ് വിഷയങ്ങൾ, പ്രമാണങ്ങളാൽ தெரிஞ்சுக்க முடியாத அந்த பரம்பொருள். பரம்பொருள் எப்படியாக்கும் இருக்கார் அப்படின்னு ஒன்றும் பிரமாணங்களில் வர்ணிக்கிறதுக்கு சாதிக்காது. பஞ்சேந்திரியங்களால் தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கிற விஷயங்களை மட்டும்தான் பிரமாணங்களில் விஸ்தரிக்கிறதுக்கு சாதிக்கும். பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட பரம்பொருளை வர்ணிக்கிறதுக்கு பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒருத்தருக்கும் சாத்தியமில்லை. பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட அந்த இடத்துல இந்திரியங்கள் பிரவர்த்திக்காது, மனசும் பிரவர்த்திக்காது அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ. இந்த பிரபஞ்சத்தையும் பிரபஞ்சத்தில் இருக்கிற சகலதும் பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட பரம்பொருளாக்கும் கண்ட்ரோல் பண்றார் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோ. பரம்பொருளோடு ஆജ്ഞய അനുസരിക്കാതെക്ക് ഇരിക്കപ്പെടാതെ, പരമ്പൊരുളോട് വാക്കുകളെ സ്വീകരിക്കാതെക്ക് ഇരിக்கிறதுக்கு மா அர்ஹசி നമുക്ക് ആർക്കുമേ അർഹത கிடையாது. நானும் ஸ்ரீ பரமேஸ்வரனும் உன்னோட அப்பாவான ஸ்வயம்புவ மனுவும் நாரத முனியும் எல்லாம் பரம்பொருளோடு ஆജ്ഞய கேட்டுண்டு அதேபடி நடக்கிறவாளாக்கும். பரம்பொருளோடு ஆജ്ഞய ஒருபோதும் അനുസരിക്കാതെക്ക് இருக்கக்கூடாது. வயம் இந்த நானும், பவஹ ஸ்ரீருத்ரனும், ஏஷஹா இங்க உங்கட்ட நிற்கிற தே உன்னோடு, ததஹ அப்பாவான ஸ்வயம்புவ மனுவும், ஏஷஹா உனக்கு ஞான உபதேசங்களை தந்த மகர்ஷி இந்த நாரத மகர்ஷியும், சர்வே அப்படின்னு பிரபஞ்சத்தில் எல்லாரும் விவசாக பகவானோடு கண்ட்ரோல்லையாக்கும் உள்ளது. ஒருத்தருக்கும் சுதந்திரமாயிட்டு முடிவெடுக்கிறதுக்கு சுவாதந்திரியம் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ. யஸ்ய திஷ்டம் அந்த பரம்பொருளோடு நிச்சய பிரகாரம் வஹாமா எல்லாரும் അനുസരിക്കടാ. எல்லாத்தையும் பரம்பொருள் சொன்னதெல்லாம் സ്വീകരിക്കടാ. பகவான் பரம்பொருளோடு ஆജ്ഞைப்படி மட்டும்தான் പുൽക്കൊടി കൂടിയും அசையும். നമുക്കൊന്നും സ്വതന്ത്രമായിട്ട് ഡിസിഷൻ എടുக்கிறதுக்கு சாதிக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ. உன்னோடு அப்பாவான ஸ்வயம்புவன் உங்ககிட்ட பூமி பரிபாலனம் நடத்துறதுக்கு சொன்னார் அப்படின்னாக்கா அது பரம்பொருளோடு தீர்மானமாக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ. நீ அதை அனுசரிக்கத்தான் வேணும். முடியாது அப்படின்னு சொல்லறதுக்கு உனக்கு
அதிகாரம் கிடையாது. பரம்பொருளோடு ஆജ്ഞை பிரகாரம் எல்லாம் எல்லாம் நடக்கும். பகவானோடு விளையாட்டு மைதானமாக்கும் இந்த பிரபஞ்சம். നമ്മളെല്ലാം பகவான் நடத்துற பொம்மலாட்டத்துல இருக்கிற பொம்மைகள் மட்டுமாக்கும். ஆடுறாராமான்னு அந்த பொம்மைகளை சரட பிடிச்சு இழுக்கிற பகவானோடு ஆக்ரகத்துக்கு தகுந்த மாதிரியாக்கும். നമ്മളെല്ലാം எல்லா விஷயத்தையும் செய்யறோம் அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ. பகவானோடு இச்சை இல்லாம ஒண்ணுமே இந்த உலகத்துல சம்பவிக்காது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு பிரம்மதேவன் சொல்லறதையாக்கும் பார்த்துட்டு இருக்கோம் பிரியவிரதன் கிட்ட. 12வது ஸ்லோகம். ந தஸ்ய கஷ்சித் தபசா வித்யயா வா ந யோகவீர்யேன மனிஷயா வா ந ஏவ அர்த்ததர்மைஹி பரதஹ ஸ்வதஹ வா கிருதம் விஹந்தும் தனுப்ருத் விபூயாத். ந தஸ்ய கஷ்சித் தபசா வித்யயா வா ந யோகவீர்யேன மனிஷயா வா நைவார்த்ததர்மை பரதஸ்வதோ வா கிருதம் விஹந்தும் தனுப்ருத் விபூயாத். பகவானோடு இச்சை ஆக்ரகம் அத ஒரு விஷயத்தாலையும் ஒருத்தருக்கும் மாற்றி மறிக்கிறதுக்கு சாதிக்காது. தபசாலையோ வித்யாலேயோ ஒன்றும் சாதிக்காது. யோக சக்தி, புத்தி சக்தி, அர்த்தம், தர்மம், அடுத்தவாளோடு ஹெல்ப்பு, சொந்தம் சக்தி, இதனால ஒன்றும் பகவானோடு அந்த இச்சையை மாற்றி மறிக்கிறதுக்கு சாதிக்காது. தஸ்யா பரம்பொருளோடு கிருதம் தீர்மானங்களை முடிவுகளை தபசாவா நம்ம செய்யற தபசித்தினாலேயோ வித்யாவா நம்ம படிச்ச பலவிதமான படிப்புகளாலேயோ. இங்க வித்யை அப்படின்னு சொன்னது உபாசனா வித்யகளாலேயோ. யோக வீரியேனவா அஷ்டாங்க யோக சக்திகளாலேயோ மனிஷயாவா சிந்தனா சக்தியாலேயோ மனசால சங்கல்பம் பண்ணிண்டோ அர்த்த தர்மைஹி பிரகிருதியில ஏதாவது விஷயத்தாலேயோ தர்மசாஸ்திரங்கள் வழியோ பரதஹா சொதஹா வா அடுத்தவாளோடு ஹெல்ப்பினாலேயோ சொமேதையாயிருக்கிற முயற்சியினாலேயோ கஷ்சித் ஏதாவது ஒரு தனுபிருது சரீரம் സ്വീകരിച്ച ஜீவாத்மாவுக்கு விஹந்தும் பகவத் தீர்மானங்களை மாற்றி மறிக்கிறதுக்காயிட்டு ந விபூயாது திராணி அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ. எந்த அளவுக்கு எபிலிட்டி இருக்கிறவன் ஆனாலும் சரி பகவத் நிச்சயத்தை ஒருபோதும் மாற்றி மறிக்கிறதுக்கு சாதிக்காது. எவ்வளோ பெரிய டாப் மோஸ்ட் பதவியில இருந்தாலும் சரி பகவானோடு அந்த நிச்சயத்தை மாற்றி மறிக்கிறதுக்கு சாதிக்காது. விதியை மறிகடக்கிறதுக்கு ஆராலையும் சாதிக்காது. பிரபஞ்சத்துல அமீப முதல்க்கு பிரம்மா வரைக்கும் இருக்கிற ஷரீரிகளுக்கு பகவத் நிச்சயத்தை மாற்றி மறிக்கிறதுக்கு சாதிக்காது. குழந்தை, നമ്മളെല്ലാരും பகவானோடு கையில இருக்கிற விளையாட்டு பொம்மைகளாக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ. நம்மளால சுதந்திரமாயிட்டு எந்த ஒரு டிசிஷனும் எடுக்கிறதுக்கு சாதிக்காது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோ. எல்லா வித்யகளும்
பகவானுக்கு முன்னால தோத்து தலகுனிஞ்சு நிற்கும். பரம்பொருள் அவர் நிச்சயிக்கிறபடி எல்லாம் நடக்கும். பரம்பொருளோட நிச்சயத்தை மாற்றி மறிக்கிறதுக்கு ஒருத்தருக்குமே திராணி கிடையாது. தெய்வஹிதம் அப்படிங்கிறது மானிக்கத்தான் வேணும். விதிபடி பிரவர்த்திக்கணும். விதியை தோக்கடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. அப்படி ஒரு முயற்சி பண்ணினானா அந்த முயற்சி தோத்து போயிடும்.